நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் லேட் நியூஸ் சாரி என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ போடுறதுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி 69 ஒரு வேறு லெவல் வெறித்தனமாக வந்து சேர்றக்குள்ளேயும் நேற்று அதுக்கான போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஒரு வெறித்தனமாக இருந்துச்சு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதாவது என்னென்னா 10 நாளை தாண்டி 11ஆம் நாளில் அடி எடுத்து வைக்க போகுது. ஸோ இது வேறு லெவல் சக்ஸஸ் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் தளபதி 69க்கான முயற்சிகளும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. அடுத்த மாதம் இதுக்கான ஷூட்டிங், அதாவது பூஜை, தளபதி 69 பூஜை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சுகள் அடிபட்டிருக்குது. ஸோ தளபதி ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவுக்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா தளபதி லாஸ்ட் படம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் 69. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோட் படம் கடைசி படமாக இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ஏங்கிட்டு இருந்தாங்க. அண்ட் இருந்தாலும் தளபதி 69 பார்த்திங்கன்னா ஒரு வெறித்தனமாக வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம். அடுத்த வருஷம் நம்மளுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு டபுள் ட்ரீட்டாக இருக்கும். அண்ட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கோட் படம் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இதுக்கு மேலே எந்த படம் வந்தாலும் அது டவுட்டு தான். என்ன சொல்கிறது, இது வந்து ஓரம் கட்டுறது வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு வேறு லெவல் ரெக்கார்டு, 10 நாளில் ரெக்கார்டு, அதாவது சாதாரண ரெக்கார்டு கிடையாது, வேர்ல்டு வைடு ரெக்கார்டு. அண்ட் இதுக்கு மேலே தளபதி எவனாச்சும் தொடுங்கிற அப்படிங்கிற மாதிரி தான் நான் ஓப்பன் சேலஞ்ச் விட்றேன். அண்ட் வாய்ப்பே இல்லை. அடுத்த மாதம் 10ஆம் தேதி வேட்டையன் வருது. அண்ட் சில பல மென்டல் ஃபேன்ஸ், அதாவது மென்டல் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. தற்கொலைத்தனமாக பேசிட்டு, தற்கொலைத்தனமாக செய்திகளை பரப்பிட்டு, வதந்திகளையும் பரப்பிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எதுவுமே காதில் போட்டுக்காதுங்க. இது வந்து அஃபிஷியலாக அவங்கள பக்கமே சொல்லிட்டாங்க. அண்ட் ப்ரொடியூசர் சைடு, அதாவது ஏஜிஎஸ்ஸே அவங்களே சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி கோட் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதி, அதாவது வாய் வளருது, என்ன சொல்கிறேன்னு தெரியுமாங்குது. ஏன்னா தளபதி பற்றி அவ்வளோ ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெக்கார்டை தாண்டி வேறு எந்த ரெக்கார்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நம்புகிறோம். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனி அப்டேட் நம்ம சேனல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தற்கொலை ஃபேன்ஸ் எப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்மளுக்கு தெரிய வரும். அண்ட் கண்டிப்பாக என்ன தான் வருதுன்னு பார்க்கலாம் அடுத்த மாதம். ஸோ வெயிட் பண்ணலாம்.